நம்ம கட்சி பற்றி மக்கள்கிட்ட எந்த அளவுக்கு அபிப்பிராயம் இருக்குது? என்னையா சத்தத்தை காணோம்? இந்த தடவை தேர்தல் முடிவு நமக்கு சாதகமாக இருக்கும்ல? முன்ன மாதிரி அவ்வளோ உறுதியாலாம் சொல்ல முடியுமா? ஆனால் 65% நம்மளுக்கு சாதகமாக இருக்கலாம். அப்போது இந்த தடவையும் நமக்கு வாய்ப்பு இல்லைங்கிற? அப்படி இல்லைங்க, முன்னளவுக்கு உறுதியாக சொல்ல முடியலைங்க. அவங்க மேலே வெறுப்பு இருக்க தாங்க செய்யுது, ஆனால் ஏதோ நம்ம மேலேயும் கொஞ்சம் இருக்க தாங்க செய்யுது. அதனால தாங்க உறுதியாக சொல்ல முடியல. ஆதரவை விட வெறுப்பு இருக்கும்ல அவங்க மேலே, அது போதும் நமக்கு சாதகமாக அமையும். ப்ரெஸ்காரங்கெல்லாம் வெயிட் பண்ணுறாங்க. என்னையா 40 தொகுதிக்கு 547 பேர் அப்ளிகேஷன் போட்டிருக்காங்க. முன்னாடி என்ன சொல்லிட்டு இருந்தேன்? அவங்க மேலே வெறுப்பு இருந்தால் போதும்னு சொன்னீங்க. இதெல்லாம் அவங்க ஆட்சியில் நடக்கிறதா பேச சொல்லுங்கள். முடிவு நமக்கு சாதகமாக அமையும். சோஷியல் மீடியாவில் நம்ம ட்ரெண்டிங்கில் தானே இருக்கோம். உன்னதான்ப்பா. எதை கேட்டாலும் திரு திருன்னு முழிக்க வேண்டியது. மறக்காம டெல்லிக்கு போஸ்ட் பண்ணிடு. எதனால் நம்ம வெற்றியை சந்தேகப்படுற? முன்னாடி இருந்த கூட்டணி நம்ம கூட தானே இருக்காங்க. அவங்க நம்மளோட கூட்டணி வைப்பாங்கன்னு பார்த்தா இப்போ அவங்களோட போயிட்டாங்க. முதல்ல நம்ம கூட, இப்போ அங்கே. தைரியம் இருந்தால் தனியாக நிற்க சொல்லு பார்ப்போம். தனியாக நின்னப்போ யாரும் மதிக்கலை. 2 பெருந்தலை இல்லாத நேரம்ல நம்ம தான் பார்த்துக்கணும். நம்ம காலேஜ் பசங்களை விட்டு கருத்து கணிப்பு எடுக்க. சரி, முடிவு நமக்கு எதிராக இருக்கணும். அப்போதான் எலெக்ஷன் முடிவு நம்மளுக்கு சாதகமாக அமையும். ஓ சரிங்க. இந்த லெட்ரு இந்த 4 ஃபோட்டோவையும் வைரல் பண்ணிவிடுங்க சோஷியல் மீடியாவில். ஒன்றும் இல்லை, சும்மா நல்லா விசாரிக்கதா. வெளியில் வந்தால் 2 நாள் கூட்டணி பற்றி பேசுவாங்கல்ல, ஒரு 2 நாள் டிபேட் நடக்கும். ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம டைரக்டர் எந்த எஃப்எம்ல சொல்லிட்டு ரைட்ஸ் வாங்காததால நானும் எந்த எஃப்எம்ல சொல்ல முடியாது. எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் வந்துருச்சு. வாவ்! 26 தொகுதிகளும் 19 தொகுதிகளும் இன்னும் ஒரு தொகுதியில் மட்டும் முடிவு சரியா வரல, டைல நின்றுச்சு. இதை பற்றி உங்களோட கருத்துக்களோட வரப்போகிற இந்த சாங்கும் கேட்போம். நாட்டுக்கொரு செய்தி சொல்ல நகரிக கோமாளி வந்தேனுங்க. ஆட்டமாடி பாட்டு பாடி அழகாக கதை சொல்ல வந்தேனுங்க. பாட்டு பாட ஒரு டீ வருதாம்னா? அப்படி என்ன தாண்டா பார்த்துட்டு இருக்க மொபைலில்? புதுசாக ஒரு பிட் வந்துருக்கு, பார்த்துன்னு இருக்கேன். மச்சான் எனக்கு அனுப்புடா. எலெக்ஷன் ரிசல்ட் பார்த்துன்னு இருக்கேன்டா. ஓ, யார் எவ்வளோ வாங்கினா என்ன? இப்போ யார் எந்த இடம் தெரிஞ்சிச்சுல்ல? 3 தொகுதியில் நோட்டா 3 கட்சியை பின்னு தள்ளிடுச்சா? இதுவே எவ்வளோ பெரிய அசிங்கம் தெரியுமா? இதுவே நமக்கு மாற்றத்தை வேணுன்றதை காட்டுது. டேய், இங்கே இருக்க எல்லாரும் யாருக்கு ஓட்டு போட்டிருப்பீங்க? எப்படி அந்த 2 பெரிய கட்சிக்கு தான் ஓட்டு போட்டிருப்பீங்க? நோட்டா நோட்டா நீ சொல்கிற மாதிரி நோட்டாக்கே ஓட்டு போட்டால் மட்டும் தானே ஆகும். சைட்லெஸ் யார் இருக்காங்களோ அவங்க வின்னர் அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. சரி, நோட்டா 35% வாங்குதுன்னே வையேன். அதுக்கப்புறம் என்ன நடக்கும்? அங்கே ஒரு ரீஎலெக்ஷன் இருக்கும். அதே சின்னத்தில் இன்னொருத்தன் நிற்பான். அவனுக்கு தானே நீங்களா ஓட்டு போட போகிறீங்க. சரிடா, நீ சொல்கிற மாதிரியே வச்சுக்கோ. ஆனால் எங்களுக்கு யார் தெரியுமோ அவங்களுக்கு தானே ஓட்டு போட முடியும். அது மட்டும் இல்லை மச்சான், புதுசாக யாருக்காவது ஓட்டு போடலான்னு நினச்சா ஒவ்வொருத்தர் ஒரு மாதிரி பேசுகிறாங்க. இந்த ஒருத்தர் பேசுறது புரிய மாட்டுது. ஆமாம் மச்சான், ஒருத்தன் மதத்தை வச்சு அரசியல் பண்ணுறான், இன்னொருத்தன் ஜாதியை வச்சு அரசியல் பண்ணுறான், இன்னொருத்தன் தமிழை வச்சு அரசியல் பண்ணுறான். இதில் யாருக்கு நம்ம ஓட்டு போடுறது? நம்மளுக்கு தெரிஞ்ச பழைய தலைவருக்கு தானே நம்ம ஓட்டு போட முடியும். இவ்வளோத்தையும் யோசிச்சுட்டே போனா நோட்டா தானே போட முடியும். இவ்வளோ பேசுகிற நீ யாருக்கு ஓட்டு போட்ட? இவருக்கு தான் ஓட்டு போட்டேன். என்னத்தில் பார்க்குற? உனக்கு வந்து 547 ஓட்டில் ஏன் ஓட்டு உண்டு? என் சொந்தக்காரங்களை விட்டால் வேறு யாரும் எனக்கு ஓட்டு போட மாட்டாங்கன்னு நினச்சேன். இவ்வளோ பேர் போட்டிருக்கீங்க. நானும் ஏதாச்சும் மாற்றத்தை கொண்டு வந்துடலாம் தான் நினைக்கிறேன். எங்கே
விடுண்ணே. அடுத்த எலெக்ஷன்ல 2000 ஓட்டு வாங்குற, அடுத்த 2-3 எலெக்ஷன்ல இந்த தொகுதியே உனக்கு தானே. டீ எல்லாம் வேணாம்ப்பா, இவங்க பேசுனதே மனசுக்கு சந்தோஷமா இருக்கு. என்ன பாக்குறீங்க? யாருன்னே தெரியல. நம்ம தொகுதியில நின்னாரு சுயேட்சையா படிச்சவரு, லாயரு. என்ன பண்றது, தோத்துட்டாரு. இதே மாதிரி ஒரு தொகுதியிலையும் சுயேட்சையா 10 பேர் 5 பேர் படிச்சு நிற்கிறான். அதுவும் 25,000 ரூபாய் செலவு பண்ணி நிற்கிறான், தோத்துறேன்னு தெரிஞ்சு. ஆனால் அவன் நம்மளால அவனுக்கு ஓட்டு போடவே மாட்டோம்ல. வெறும் மாற்றம் வேணும்னு சொல்லிட்டே இருந்தா போதுமா? அது மாதிரி என்ன பண்ண நம்ம யோசிக்கணுமா? எலெக்ஷன் பூத்துக்கு போனால் அந்த ஸ்லிப்பை பார்த்தா 30 செகண்ட்ல நமக்கு யாரை பிடிக்குதோ அவளுக்கு தான் ஓட்டு போட போகிறோம். அதுவே ஒரு 15 நாள் யோசிச்சு பார்த்து யாருக்கு ஓட்டு போட்டால் நம்ம தொகுதியில் நல்லா நடக்கும், யார் நமக்கு நல்லது செய்வான்னு யோசிச்சு பார்த்து அவனுக்கு ஓட்டு போட்டீங்கன்னா கண்டிப்பாக ஒரு மாற்றம் வரும்ல. இன்னைக்குமே கேள்வி கேட்டிருந்தே பத்தாதுடா, அதோட பதில் நம்ம தான் யோசிக்கணும். கண்டிப்பாக இவர் ஒரு நாள் ஜெயிப்பார். அது 10 வருஷம் ஆகலாம், 20 வருஷம் ஆகலாம், 30 வருஷம் ஆகலாம். ஆனால் கண்டிப்பாக அன்றைக்கி ஒரு மாற்றம் வரும், நம்ம தொகுதியில் நல்லது நடக்கும். மாஸ்டர், என் டீயோட தம்மு காசு எங்கிட்ட வாங்கிக்கோங்க.